Hey guys, welcome back to our channel. இன்றைக்கி வந்து என்னோடய டேயில் ஒரு சில மூமெண்ட்ஸை மாத்திரம் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஸோ என்னோடய டேவை வந்து நான் ஒரு குட் ஒர்க் அவுட்டோடு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஒர்க் அவுட் வந்து ஷோல்டர் ஒர்க் அவுட். எந்த ஒரு ஒர்க் அவுட் பண்ணாலும் ஒரு குட் வார்ம் அப் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணணும். ஸோ என்னோடய வார்ம் அப் வந்து கொஞ்சம் வந்து லாங்காக தான் இருக்கும் தென் யூஷுவல். அது முடிச்சுட்டு நம்ம வந்து ஷோல்டர் ப்ரெஸ் அண்ட் அர்னால்ட் ப்ரெஸ், அதுக்கப்புறமே வந்து ஷ்ரக்ஸ் இதெல்லாம் வந்து செஞ்சு முடிக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு 40 மினிட்ஸ் ஆச்சு. நான் எப்போவுமே போஸ்ட் ஒர்க் அவுட் ஜூஸ் தான் குடிப்பேன். ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் ஃபில்லிங்காகவும் இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி. அண்டு நம்ம இப்போது ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஹேர் கட்டுக்கு வந்து சலூனுக்கு போகலாம். ஃபைனலி சலூனுக்கு வந்தாச்சு. இந்த ஹேர் கட் வந்து நான் ஆல்மோஸ்ட் 9 மந்த்ஸ்க்கு அப்புறமே பண்ணுறேன் கைஸ். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இந்த அவுட்லெட் வந்து பார்த்திங்கன்னா நியூ அவுட்லெட், பட் சேம் சலூன் தான். லாஸ்ட் டைம் என்னோடய ஹேர் கட் விலாகில் பார்த்தா சேம் சலூன் தான், எஸ்டிலோ. ஸோ இந்த இன்டீரியர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எஸ்பெஷலி எனக்கு வந்து என்னோடய ஃபேவரட் வந்து ஃபிஷ் டேங்க் தான். அண்ட் திஸ் இஸ் த அவுட்ஃபிட் ஐ எம் வியரிங் கைஸ். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு ட்ரெஸ்அப் பண்ணேன். அண்ட் என்னோடய ஸ்லிங் பேக்கை வந்து ஆஃப்டர் அ இயர் வந்து இன்றைக்கி தான் நான் கொண்டு வந்தேன். ஹேர் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பிஃபோர் லுக் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ரீல்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லைனா வந்து ஆஃப்டர் லுக் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்குமேன்னு சொல்லிவிட்டு. குயிக்காக ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹேர் கட் என்ன பண்ணுறதுன்னு வந்து நான் டிசைட் பண்ணலான்னு இருந்தேன். இந்த வாட்டி நான் பெருசாக பிளான் பண்ணல. ஒரு டெக்ஸ்டர்ட் லேயர்ஸ் வந்து நிறைய ஃப்ரண்ட்டில் கொடுக்கலான்னு இருந்தேன். அண்ட் லென்த்தையும் டிசைட் பண்ணிவிட்டு நம்ம ஹேர் கட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்புறம் இந்த வாட்டி வந்து நான் ஹேர் கலர் அண்ட் கெரட்டின் பண்ணல. சரி கொஞ்ச நாள் கேப் விடலாமே, இப்போ தான் ஒரு 9 மந்த்ஸ் ஆச்சு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் மை ஹேர், ஸோ ஐ கேவ் அ பிரேக். ஸோ இப்போ ஹேர் கட் முடிச்சுட்டு வந்து கேர்ள் செட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ் கைஸ். இந்த அளவுக்கு வந்து டீப் கர்ல்ஸ் பண்ணது எனக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு வந்து ரிசல்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. திஸ் இஸ் த ஃபைனல் ரிசல்ட் கைஸ். ஐ வாஸ் ரியலி ஸ்டன்ட் வித் ரிசல்ட். எனக்கு வந்து என்னோடய ஹேரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. டோட்டலி இன் லவ் வித் இட். இதுதான் வந்து ஃப்ரண்ட் லுக் கைஸ். ஸோ யூஸ்வலாக நான் பண்ணுற மாதிரி லேயர்ஸ் இல்லாமல் இந்த வாட்டி நான் நிறைய டெக்ஸ்டர்ட் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இட் லுக்ஸ் ரியலி நைஸ். ஐம் ஃபைனலி பேக் ஹோம் கைஸ். ஸோ இதுதான் வந்து என்னோடய ஹேர் கட். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப வந்து லென்த்தை ஷார்ட் பண்ணல. அண்ட் ஒரு பைக் ரைடில் வர்றதுக்குள்ளே ஆல் கேர்ள்ஸ் கான். ஸோ அதோட லைஃப் வந்து அவ்வளோதான். And I would like to answer few questions that you guys been asking in Instagram for long time. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் திவ்யா உங்களுக்கு ஷார்ட் ஹேர் நல்லா இருக்குது, ஒய் ஆர் நாட் கோயிங் ஷார்ட் ஹேர் அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து ஷார்ட் ஹேர் தான். லாங் ஹேர் வந்து எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்காது. பட் தெர் இஸ் அ சாலிட் ரீசன் வை ஐ கீப் இட் லாங். ஸோ சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே எனக்கு ஷார்ட் ஹேர் தான். ஷார்ட் ஹேர்னு சொல்கிறத விட நான் பாய் கட்டில் தான் எப்போவுமே இருப்பேன். அது என்னன்னு தெரியல. எங்கள் பேரண்ட்ஸும் வந்து எனக்கு பெருசாக லாங் ஹேர் வச்சுக்கணும் ஃபோர்ஸ் பண்ணினதே இல்லை. யூ டோன்ட் பிலீவ், ஈவன் என்னோடய பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் கூட ஏன்னோ பாய் கட்டில் இங்கே ஜடையை வந்து லிட்ரலி கிளிப் போட்டு பூ வச்சு தான் வந்து நடந்துச்சு. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து நான் முடிய வளர்த்ததே கிடையாது. ஸோ ஆஃப்டர் 10th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் தான் நான் கொஞ்சமாக வளர்த்து குட்டியாக இது வரைக்கும் ஜடை போட்டிருப்பேன். அண்ட் காலேஜ்லேயும் வந்து மிட் லென்த்து, அதுக்கப்புறம் எப்போவுமே வந்து ஷார்ட் ஹேர் தான். ஸோ 2017 தான் ஐ மெட் நரேன், என்னோடய இப்போ சலூன் பார்த்தீங்க இல்லையா, என்னோடய ஃப்ரெண்டு. ஸோ ஹி வாஸ் ஒர்க்கிங் இன் பவுன்ஸ். அப்போ வந்து நான் சலூன் போகிறப்போ சொன்னேன், எனக்கு வந்து இவ்வளோ ஒரு டென்சிட்டி வேணாம், வால்யூமை கம்மி பண்ணி ஏதாவது ஹேர் கட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ நான் இப்படி வந்து கேட்டோன்னா ஹி வாஸ் ரியலி ஷாக்ட் அண்ட் லுக்ட் அட் மீ லைக் திஸ். என்ன நீங்கள் எல்லோரும் வந்து வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கேட்பாங்க, நீங்கள் வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு கேட்குறீங்க. அப்புறம் நான் ஐ எக்ஸ்பிளைன் டு ஹிம், ஏன்னா when your hair is இந்த மாதிரி ஷார்ட்டாக இருந்து, this is how I used to keep it. இது விட கம்மியாக இருக்கும். ஸோ அது வந்து என்னென்னா அப்படியே பறக்கும் அண்ட் யூ டோன்ட் லுக் ப்ரெசன்டபிள். ஏன்னா ரொம்ப டென்சிட்டி ஹேருக்கு வந்து ஷார்ட் போனால் வந்து என் மூஞ்சி இப்படி இருக்குது அண்டு முடி வந்து காடு மாதிரி என்னை தலையை சுற்றிட்டு இருந்தது. எனக்கு அது பிடிக்கல ஆக்சுவலாக அட் த டைமில்.
ஸோ அவர் என்ன சொன்னார்னா, ஐ கேன் கிவ் யூ ஒன் அட்வைஸ். நீங்கள் வந்து ஷோல்டர் லென்த்துக்கு வந்து மேலே வந்து உங்கள் கட்டை எப்பவுமே இறக்கவே இறக்காதீங்க. ஆல்வேஸ் கீப் ஷோல்டர் லென்த்து ஹேர் கட்டு அப்படின்னு சொன்னார். ஸோ ஐ டுக் ஹிஸ் அட்வைஸ் சீரியஸ்லி. ஸோ நெக்ஸ்ட் டைமும் வந்து நான் 2017 செகண்ட் கட் போகிறப்பையும் வந்து அண்ட் ஐ டோல்டு ஆக்சுவலி திஸ் இஸ் ஒர்க். ஏன்னா ரொம்ப பறக்காமல் வென் யூ கீப் யுவர் ஹேர் வந்து லாங்கராக இருந்தால் சட்டிலாக அண்ட் அடக்கமாக வந்து இருக்கும். இப்படி பறந்து பேய் மாதிரி இருக்காது. ஸோ அண்ட் ஐ ரியலி லைக் இட். இப்போ வரைக்கும் நான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக போகிறதுக்கு காரணமே அதுதான். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ஆன்சர் நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ எனக்கும் வந்து ஷார்ட் ஹேர்னால் பிடிக்கும் தான். போகாததுக்கு சாலிட் ரீசன் வந்து எனக்கு என்னோடய டென்சிட்டி தான். பறக்கும் அண்ட் அது ரொம்ப அவ்வளோவா மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. அண்ட் கண்டிப்பாக நான் வந்து ஃப்யூச்சரில் பிக்ஸி ஹேர் கட் அண்ட் லாட் ஆஃப் ஹேர் கட் வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணிடுங்க. அதெல்லாம் கண்டிப்பாக நான் வந்து ட்ரை பண்ணுவேன். அண்ட் ஐ ரியலி ஹோப் யூ கைஸ் ஸ்டிக் வித் மீ அன்டில் ஐ டிக் மை பக்கெட் லிஸ்ட் ஆஃப் பிக்ஸி ஹேர் கட் அண்ட் சம் அதர் பாப் கட். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு டெல் யூ கைஸ். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பசிக்குது. நம்ம ஃப்ரெண்டு கடைக்கு போய் வந்து ஷவர்மா சாப்பிட்லான்னு இருக்கேன். பட் பிஃபோர் தட் ஐ வாண்டட் டு ஃப்ரெஷன் அப். ஏன்னா இதே ட்ரெஸ்ஸில் வந்து ரொம்ப நேரம் இருந்துட்டேன் அண்ட் ஐ ஃபீல் வெரி ஸ்வெட்டி. நம்ம போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஷவர்மா சாப்பிட போகலாம். ஹலோ, காட் ஃப்ரெஷன் அப் அண்ட் ஷவர்மா சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப தெம்பாக ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டேன். அண்ட் ஐ புட் அ போனி டைல். ஆக்சுவலி இட் லுக் ஷார்ட்டர் தென் ஐ தாட். இட்ஸ் ஓகே, ஹேர் க்ரோஸ் ரைட். ஸோ நம்ம ஷவர்மா கடையில் மீட் பண்ணலாம். Bye. Hi. So welcome to my shop, D's Grill. பண்ணிக்கலாம். That's it guys. I really hope in the day வந்து என்னோட சேர்ந்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். And before we wind up, I wanted to dedicate this video for two of my friend. என்னோட friend Naren who has a salon and Dilip who has a small restaurant. So reason என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேருமே வந்து has been working really hard. Narenலாம் I know him since 2017, been working in a different salon and வந்து finally he started his own salon. And Dilip பார்த்தீங்கன்னா he's been my fitness coach from 2017ல இருந்தே ஃபிட்னஸ் கோச்சாக இருக்காரு. அப்பார்ட் ஃப்ரம் பர்சனல் ட்ரைனிங் இஸ் ஆல்சோ டூயிங் ஸ்மால் பிஸ்னஸ், டேக்கிங் கேர் ஆஃப் ஸ்மால் ரெஸ்டாரண்ட். ஐ எம் ரியலி ப்ரவுட் ஆஃப் போத் ஆஃப் தெம் அண்ட் ஐ வாண்டட் டு சப்போர்ட் தம். ஏன்னா ரெண்டு பேருமே வந்து திவ்யா வந்து ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டு டூ ஹேர் கட் இன் ஆர் சலூனோ, இல்லை திலீப்போ வந்து நம்ம கடையில் வந்து சாப்பிட சொல்லணும், இல்லை சப்போர்ட் பண்ணு அப்படின்னு வந்து ரெண்டு பேருமே என்கிட்ட வந்து கேட்டதே கிடையாது. திஸ் இஸ் சம்திங் மீ ஐ வாண்ட் டு சப்போர்ட் தம் இன் அ ஸ்மால் வேன்னு தான் நான் நினைக்கிறேன். அண்டு நம்மளே வந்து தெரியாமலோ தெரிஞ்சோ வந்து நிறைய பேர் வந்து இன்டைரக்ட்லி வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். நம்ம ரெஸ்டாரண்ட் போவோம், டேக் பண்ணுவோம், இங்கே வந்து ஃபுட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லுவோம். அண்ட் ஹேர் சலூன் போனாலும் ஹேர் கட் நல்லா இருக்குதுன்னு நம்ம இன்டைரக்டாக சொல்லுவோம். பட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏதாவது அவங்க வந்து இனிஷியேட் எடுத்து வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து நம்ம அந்தளவுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுன்ற விதத்தில் வந்து நான் சின்ன ஒரு கிளிப்பிங்ஸ் வந்து என்னோடய வீடியோஸில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நானே வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆர் யூ ஏர்னிங் மச் இன் திஸ் அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டாங்க. அப்படி ஏர்ன் பண்ணலன்னா எதுக்கு வந்து ஒய் யூ ஆர் வேஸ்டிங் டைம் இன் திஸ் எனர்ஜின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்டாங்க. நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணலனாலும் வந்து இந்த மாதிரி வந்து டிமோட்டிவேட்டான ஒரு லைன்ஸை வந்து யூஸ் பண்ணக்கூடாது when we are talking to someone தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து திஸ் நாட் ஈஸி, நத்திங் வில் பி வேஸ்டட், எவ்ரிதிங் வில் கவுண்ட் இன் adding experience in your life. That's why we born in this world to gain experience, right? So this is what I wanted to share it to you guys today. So உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஆண்டர்ப்ரனராக இல்லை ஏதாவது புதுசாக ஸ்டார்ட் பண்ணால் ப்ளீஸ் டூ சப்போர்ட் தெம். டோன்ட் இதெல்லாம் செட் ஆகாது, நீ வந்து வேஸ்ட் பண்ணுற அப்படின்லாம் வந்து சொல்லாமல் ப்ளீஸ் பி சப்போர்ட்டிவ் as much you can. ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு டெடிகேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஈசிஆர் சைடு வந்தால் மேக் ஷோர் டு செக் மை ஃப்ரெண்ட் சலூன் அண்ட் திலீப்ஸ் ரெஸ்டாரண்ட். தட்ஸ் ஆல் அபவுட் இட் டுடே கைஸ். ஐ ரியலி ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோடய ஹேர் கட்
உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதையும் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மேக் ஷுர் டு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் கைஸ். அண்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். Until then, stay safe and be happy. Bye.